நமது திருப்பூர் மாநகர் சார்பாக சகோதரி முன்னாள் மேயர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திருமதி விசாலாட்சி அவர்களின் முயற்சியால் இங்கே மாணவ செல்வங்களுக்கான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் காலையில் நடத்தியிருக்காங்க. அதில் பரிசு கொடுப்பதற்காக எங்களை அழைத்தார்கள். அதற்கு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் கொடுத்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். சொல்லுங்க, கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். இப்போ விஜய் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஆதவத்துல ஒரு மன்னராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திகள்? மன்னராட்சி நடக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற ஏதோ செய்திகள் பார்க்கலன்னு சொன்னார்னு சொன்னீங்களா? அவரும் சினிமா நடிகர் தானே, அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலேருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே. சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லோரும் மதிக்கத்தக்க, இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவர் தானே. இப்பதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு. அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் வருந்தத்தக்க விஷயம். அதை நான் உங்கள் மூலம் அவருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. அதாவது நான் தொலைக்காட்சிகளில் பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் தொலைக்காட்சியில் பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் டிஜிபி கிட்ட முறையிட்டு இருக்கிறதா செய்திகள் பார்த்தோம். சரி, காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதுல எதை மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்ப்போமே. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடு தான் உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு. எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறிபிடித்த தலைவர்கள், பணத்திமிரில் இருக்கிறவங்க வேற ஏதோ பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், அம்மாவின் கட்சியில் இருக்கிறவங்க இரட்டை இலை காட்டி இனி பழனிசாமி தங்களை ஏமாற்ற முடியாது, இரட்டை இலை நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு, அதனால அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல்கள் வருது. அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு, வலுவான கூட்டணி. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை 26 தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி, மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு, ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி. எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன, இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு.